16. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று இங்க தாவீது சொல்றான். நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும் ஆண்டவரே. ஒரு ராஜா, தாவீது யாரு? ஒரு ராஜா. அவனுக்கு மனைவிகள் இருக்கிறாங்க, அவன் கூட இருக்கிற சேனாதிபதிகள் இருக்கிறாங்க. அவன் ராஜானா ராஜாவோட அரண்மனையில எவ்வளவு பேர் இருப்பாங்க, ராஜாவுக்கு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனாலும் இங்க ராஜா என்ன சொல்லுகிறான், நான் தனிமைப்படுத்தப்பட்டவனா இருக்கிறேன், நான் தனிமையானவனா இருக்கிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு ராஜா அரண்மனையில அவ்வளவு பேர் இருந்தும், அவனுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தும், அத்தனை மனைவிகள் இருந்தும் அவன் நான் தனிமையானவன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், தாவீது யாரு? ஒரு தேவ மனுஷன். தாவீது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே நான் தனிமையானவன் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார். தனிமையை சில காலம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்படின்னா தனிமைன்னு சொன்னா, ராஜா தனியா எங்கேயோ காட்டுக்குள்ள போய் ஒளியில, ஒரே வீட்டுல இருந்தாலும் ராஜா தனிமைப்படுத்தப்படுகிறார். ராஜாவுடைய எண்ணங்கள், ராஜாவுடைய உணர்வுகள், ராஜாவுடைய விருப்பங்கள், ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு விலை இல்லாமல், அவனுடைய வார்த்தை அங்கு அங்கீகரிக்கப்படாமல், அவனுடைய உணர்வுகள் அங்கு புரிந்து கொள்ளப்படாமல், அவன் ஏற்றுக்கொள்ளப்படாதவனாய் அந்த அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம, அவனுடைய நெருக்கங்களை, அவனுடைய பாடுகளை யாருக்கிட்டையுமே சொல்லாம, அவனே தனியாய் சகலத்தை ஏற்றுக்கிட்டு, நான் தனியா சகித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை உதவி செய்ய. அது போல ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் தனிமையை அனுமதிக்கிறார். உண்மையா ஆண்டவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு சில தனிமையின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படின்னா அந்த தனியார போகிற நேரத்துல யாருமே நம்மளை விளங்கிக்க மாட்டாங்க. நம்ம சுத்தி எல்லாரும் இருந்தாலும் யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடும். நமக்கு இருக்கிற நிறைய பலன் இருக்கும், ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், அது ஒன்றும் அங்க எடுபடாது. அதை முயற்சி பண்ணி பார்த்துருப்போம். நம்முடைய சுய பலத்தால ஓட பார்த்துருப்போம், அங்க நமக்கு எந்த உதவி இருக்காது. நம்முடைய மன பலத்துல ஓட பார்த்துருப்போம், அந்த நமக்கு பலன் இருக்காது. எந்த விதத்திலையும் நமக்கு உதவி இல்லாமல் நம்ம ஆறுதல் அற்றவர்களாய், எல்லா விதத்திலும் ஒண்ணும் இல்லாமல் இழந்து நாம் தனிமையாய் இருக்கக்கூடிய சில சூழல்களை ஒரு தேவனுடைய பிள்ளையை வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா ஏன் நமக்கு அனுமதிக்க மாட்டாரா? இயேசு என்னன்னு சொல்றாங்க, தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாங்க. அப்ப தாவீது, இயேசு தாவீதின் குமாரனேன்னு சொல்ற அளவுக்கு தாவீது அவ்வளவு பெரிய ஆளு. அவ்வளவு பெரிய ஆளாக தாவீதுக்கு அந்த தனிமையின் பாதை இருந்துச்சு. இயேசு சொன்னாரு, நான் தனிமையா இல்லை, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானதே செய்கிறபடினால் என்னை அவர் தனியே இருக்க விடலன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இயேசுவே சிலுவையில தொங்கும் போது பிதாவின் முகத்தை மறைத்தார். அப்ப அங்க இயேசு தனிமைப்படுத்தப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தனிமைப்படுத்தப்படுகிற வேலை வரும்போது நம்ம எல்லாருமே இயேசு போலதான். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு உதவி இல்லாம இருக்கிறேன்? ஆண்டவரே நான் அனாதை ஆயிட்டேன், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த தனிமையின் பாதையில வரும்போது நாமும் கூட அப்படித்தான் புலம்புகிறோம். நம்ம எல்லாரும் அங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, உறவுகள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க, இப்படி நம்ம மனுஷர்கள் மேல நிறைய மனுஷர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க நினைத்தாலும் கூட ஆண்டவரே சில நேரங்கள் என்ன செய்யறாரு, நீ யாரும் இல்லை, நீ தனியா தான் நிக்கணும்னு சொல்லி ஒரு பாதையை அனுமதிக்கிறார். இயேசு அப்படிதான் தனிமைப்படுத்தப்பட்டார். அப்ப கர்த்தரை இயேசு தனிமையின் பாதையில கடந்து போவாராகில் அவரை பின்பற்றி போகிற நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பாதை இருக்கிறது. நாமும் கூட தனிமைப்படுத்தப்பட்ட சில பகுதிகள் வழியாக நாம் கடந்து போகத்தான் வேண்டும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் தனிமையின் பாதையை நாம் சந்திச்சுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலவரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையை தனிமையில கர்த்தர் ஏன் நடத்த வேண்டும்? ஏன் அந்த தனிமையின் பாதை? அப்ப வேதத்துல நிறைய தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தனிமையின் பாதையில கடந்து போனாங்க. நம்ம மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் தனிமையின் பாதையில கடந்து போனாங்க. அப்படி அவர்கள் கடந்து போகிற வேலையில கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை
செய்தார். அப்ப சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஏன் கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்துகிறார் என்பது நமக்கு தெரியும். உங்களை எத்தனை பேர் இயேசுவை போல நானும் தனிமைப்படுத்தப்பட்டேன், நான் நம்பியிருந்த யாரும் எனக்கு உதவி செய்யல, என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சுக்கல, என் குடும்பத்துல யாரும் என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு யாருமே இல்லப்பா, நான் ஒரு அனாதை, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படி சொல்லி சில நேரத்துல நான் ஏங்கி இருக்கேன், அழுது இருக்கேன் அப்படி சொல்றாங்க. கை தூக்குங்க. பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்ப ஏன் கர்த்தர் அந்த பாதையில நமக்கு அனுமதிக்கிறார்? தனிமையின் பாதை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பாதையை நாம் எப்படி விளங்கி கொண்டு அந்த பாதையில நாம் முன்னேறி செல்லணும் என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் அந்த பாதையில நம்ம சந்தோஷமா போக முடியும். அப்படி பார்க்கும்போது வேதத்துல ஒரு நல்ல மனுஷன், அவன் தான் நோவா. நோவாவுடைய காலத்துல வாழ்ந்த அத்தனை பேரும், அவன் மனைவி பிள்ளைங்க கூட வித்தியாசமா உலகத்துக்கு ஏற்ற விதத்துல வாழ்ந்தாங்க. ஆனா நோவாவோ தன் காலத்தில் வாழ்ந்தவருக்குள்ள உத்தமனும் சன்மார்க்கமா இருந்தா. கர்த்தர் சொல்றாரு, உன்னை தவிர இந்த சந்ததியில ஒருத்தரும் நீதிமானா நான் பார்க்கல, எல்லாருமே ஒரு டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க, நீ பார்த்தா இன்னொரு டைரக்ஷன்ல தனிப்பட்ட விதத்தை நீ மட்டும் தனியா போயிட்டு இருக்க. கர்த்தர் அதை பார்த்து சொல்லும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன் காலத்துக்குள்ளே, தன் காலத்துல வாழ்ந்த அத்தனை பேருக்குள்ளேயும் நோவா உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பாருங்க, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு பிள்ளை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருப்போம். இந்த உலகத்துக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரங்களா தெரியும். என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, ஏன்டா இவங்க இப்படி நடக்கிறாங்க, ஏன்டா வாரானா பைபிளை தூக்கிட்டு ஓடுறானுங்க, ஆவுனா அல்லேலூயான்றானுங்க, எந்த தெய்வண்டா வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சது அப்படி சொல்லி நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்களா தெரியும். சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா தெரியுது. அது போல அந்த காலத்துல வாழ்ந்தவருக்குள்ள யாருமே நோவாவுக்கு சப்போர்ட் பண்ணல. நோவா நீ தன் காலத்துல வாழ்ந்தவருக்குள்ள அவன் நீதிமானா இருந்தான், அவன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து அவன் நீதிமானா தனியா ஒரு தனி மனுஷனா தான் இருந்தான். அவன் பிள்ளைகள் தன் காலத்துல வாழ்ந்தவருக்குள்ள அல்ல, ஆண்டவர் வந்து நோவாவே இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்குள்ள உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தை மட்டும் தான் நான் நல்லவங்கன்னு பார்த்தேன்னு சொல்லல. நோவாவை மட்டும்தான் சொன்னார். அவன் மனைவி பிள்ளைங்க கூட நோவாவுக்கு சப்போர்ட் பண்ணல. நோவா மட்டும்தான் தன் காலத்துல வாழ்ந்தவருக்குள்ள உத்தமனா தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாரும் முன்னாடி அவன் ஒரு வெக்கப்படுவ ஒரு சூழல்ல இருந்தான். கர்த்தர் அவனை பேலையை செய்ய சொல்றாரு. ஆனா அவன் வந்து பேலை செய்யறான். எங்க பேலை கட்டுறான்னா சம பூமியில. பேலைனா என்ன? கப்பல். கப்பல் கட்டுறான். எங்க கட்டுறான்னா, கப்பலை பொதுவா எங்க கட்டுவாங்கன்னா கடற்கரை ஓரத்துலதான் கப்பல் செய்ய வேண்டும். ஆனால் இவன் பேலையை சமபூமியில கட்டுறான், பாலைவனத்துல வச்சு கட்டுறான். அப்ப மழை வரும், இந்த கப்பல் போகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் மழை யாரும் பார்த்ததே இல்லை. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நோவா தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னமோ செய்யறான் என்னமோ செய்யறான். ஆரம்பத்துல அவன் பிள்ளைகள் கூட அதை விளங்கிக்கல. நோவா அந்த அந்த நாட்கள்ல அவன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம சில நேரங்கள்ல தனிமைப்படுத்தப்படுவோம். இப்ப எல்லாரும் மாதிரி நம்மளும் கெட்ட வார்த்தை பேசி எல்லாரும் கூட சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒத்தவர்களா இருந்தா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் நினைக்கும் போது நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டாயிரும். இப்ப நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துலதான் போய் இருப்போம். காதுல கழுத்துல ஒண்ணும் போடாம வந்திருக்க, மூஞ்ச முடிச்சா என்ன ஆகும்? ஆசீர்வாதமே இருக்காது. கொஞ்சம் தயவு செய்து நல்ல காரியம் நடக்கும்போது நீ முன்னாடி வந்துடாத சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதே பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போனா மகாலட்சுமி மாதிரி இருக்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம்? கர்த்தருக்கு உண்மையாய் நாம் இருக்கணும் விரும்பும் போது கண்டிப்பாக யாரும் நமக்கு உதவி செய்யாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலவரங்கள்ல நம்ம கடந்து போகிறோம். அப்படி நோவா அந்த தனிமையான ஒரு பாதையில கடந்து போகிற வேலையில தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா.
பாருங்க, நம்ம உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு பிரியமானவர்கள் எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டா, நமக்கு தோழர்களா, துணையா இருக்கும்போது நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம். நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற வேற எல்லாரும் நம்ம கைவிடும் போது, அப்பா நீங்க தான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி அவர் காலில் போய் விழுந்துடுவோம். நோவா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதையில போகும்போது, கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் அவன் தனிமையா இருக்கும் போதுதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் அவனை விட்டு விலகுனாங்க. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில தனிமையை எதற்காக உண்டாக்குகிறார் என்றால், முதலாவது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு தனிமை வேண்டு பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் நம்மளை விளங்கிக்கும் நம்ம நினைப்போம், ஆனா யாருமே நம்மளை விளங்கிக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை விளங்கி இருக்கிறேன். நீ அவங்க என் கூட பேசல, இவங்க என் கூட பேசல, நீ நினைக்காத, நான் உன்னோடு பேசுறேன். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம விட்டு விலகலாம், கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தனிமை வருகிற வேலையில நாம் இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். கர்த்தர் விரும்புறார், நீ ஏன் பிள்ளை, நீ எனக்கு வேணும், நீ என்னோடு பேசு. நம்ம நினைக்கிறோம், அவங்க என் கூட பேசல, இவங்க என் கூட பேசல, அவங்க புரிஞ்சுக்கல, இவங்க புரிஞ்சுக்கல. நான் உன்னை நல்லா புரிஞ்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணு, என்னோடு கூட பேசு, நீ என்னோடு பேசு. கர்த்தர் தான் சொல்ற, நீ ஏன் கூட பேசு. யாரும் நம்ம கூட பேச அவசியம் இல்லை, ஏன் கூட பேசு. அப்ப இனிமேல் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் தனிமையின் பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் என்றால், அவனை தன்னோடு கூட கிட்ட சேர்த்து கொள்ளும்படியாக நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தனிமையில தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷரும் நம்மை விட்டு விலகி போறது கர்த்தர் எதுக்காக விளக்குறார் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் எதற்காக மனிதர்களை நம்மை விட்டு விலக்குகிறார், நம்முடைய உறவுகளை நம்மை விட்டு பிரிக்கிறார்? எதற்காக? அவருக்கு நாம் தேவை. எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா, எல்லாரும் மேலேயும் அன்பு வச்சா நீ என்ன போயிருவ? அந்த அன்புக்கு பின்னாடி ஓடிடுவ. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். அப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் என்ன செய்யணும்? ஆண்டவரது ஓடி ஆண்டவர் காலை பிடித்துக் கொள்ளணும். மரியாள் பாருங்க, தண்ணி விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டா. ஒரே வீட்டுலதான் இருந்தா. மார்த்தாள் மரியாதை புரிஞ்சுக்கல. ஆனா நீ என்ன வேணா பேசிட்டு போ, எனக்கு தேவை அவர் பாதம் மட்டும்தான் தேவை. ஓடி போய் அவர் பாதத்துல விழுந்தா. தனிமை என்பது அது நமக்கு கஷ்டமான ஒரு நேரம் இல்ல, தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இரண்டாவது பார்க்கும்போது வேதத்துல யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதி ஆகமம் 37ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆதி ஆகமம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 28ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில பாருங்க, அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். வாசிங்க. இப்ப யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள். குழியிலையும் அவன் தனியாவே கிடந்தான். குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலுடைய கைகள்ல விட்டு போட்டார்கள். இப்ப இவங்க யோசேப்பு எங்க கொண்டு போயிருக்காங்க? எகிப்துக்கு. இப்ப ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன், தரிசனம் காணக்கூடிய ஒரு மனுஷன் தான், தேவனுடைய வெளிப்படுத்தல்களை பெற்றவன் தான். அப்படிப்பட்ட யோசேப்பு அப்பாவுக்கு உண்மையாதான் இருந்தான், அப்பாவுக்கு தீமை செய்யல. யாக்கோபுக்கு உண்மையாயிருந்த ஒரு மனுஷன் தான். இப்ப யோசேப்பை கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார். எங்க கொண்டு போறாங்க? தனியா யோசேப்பு எங்க கொண்டு போறாங்க? எகிப்துக்கு கொண்டு போறாங்க. எகிப்துக்கு கொண்டு போறாங்க. பாருங்க, அடிமையாய் விற்கப்படுகிறான் எகிப்துல. அங்க அடிமையாய் வேலை செய்யற இடத்துல அவனுக்கு ஒரு போராட்டம், போத்திபாருடைய மனைவி இடத்துல. அடுத்து அவன் சிறையிருப்பை சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறான். பல கஷ்டங்கள் வழியாய் அவன் கடந்து போகிறான். ஒரு கர்த்தருக்கு உண்மையா இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை அவனை தனிமைப்படுத்தி பல பாடுகளுக்கு நேராக கர்த்தர் அவனை உருவாக்கி நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கும் போது, தாவீது அதை குறித்து சொல்லும் போது, கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும், வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். ஒரே ஒரு புருஷன், அவன் தான் யோசேப்பு. அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். அப்ப யோசேப்பு தனிமையா எகிப்துக்கு போனதுக்கு காரணம் யாரு? தேவன் தான் காரணம். தேவன் தான் யோசேப்பை அனுப்புகிறார்.
தனிமைப்படுத்துகிறார். தகப்பனுக்கு உண்மையாய் கர்த்தருடைய வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தன் குடும்பத்தை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன் தன் சகோதரர்களை விட்டு, எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்தி எகிப்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அங்கே அடிமைத்தனம், அங்கே கெட்ட பேர், அங்கே சிறைச்சாலை, இந்த கஷ்டங்கள் வழியாய் கடந்து போகும்படியாக கர்த்தர் ஒரு மனுஷனை பிரித்து அனுப்புகிறார். உண்மையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையை பல பாடுகளுக்கு வழியாக கடந்து சென்று அவனை கர்த்தர் பிரித்து தனிமைப்படுத்தும்படியாக கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அடுத்து அவன் அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பினால் அடைபட்டிருந்தது. அவ்வளவு கஷ்டம் எகிப்துல யோசேப்புக்கு இருந்தது. எதற்காக என்று அடுத்த வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப தனிமையின் பாதை என்று சொல்லும் போது, தேவன் ஒரு மனுஷனை புடமிடும்படியாக தனிமையின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். முதலாவது, ஒரு மனுஷனுக்கு தனிமை எதற்கு அவசியம் சொன்னா, அந்த தனிமை அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை, உண்மையுள்ள ஒரு நீதிமானை கர்த்தர் தனிமையின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார் என்றால், அந்த நீதிமானாகிய அந்த மனுஷன் புடமிடப்பட வேண்டும். நீதிமானை சோதித்து அறிகிற கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிந்து கொள்ளும்படியாக தனிமைப்படுத்துகிறார். அந்த தனிமையின் பாதையிலே அவன் புடமிடப்படுகிறான். புடமிடும் போது அவனிடத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கி இன்னும் அவன் சுத்த பொன்னாய் மாறும்படியாக அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில வந்த பாடுகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாம் யோபு விட்டு போனது. கடைசியாக அவனோடு கூட இருந்த அவருடைய மனைவி மட்டும்தான். அவருடைய மனைவியுடைய சுவாசம் கூட அவனுக்கு வேறுபட்டது. நீ இன்னுமா தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. எப்படி நீ பிழைக்க மாட்ட? எப்படி நீ மரித்து போவ? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனால் யோபு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் துலங்குவேன். ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு உத்தமனை தேவன் தனிமையின் பாதையில நடத்தி கொண்டு போகிறார். தனிமையின் பாதையிலே கர்த்தர் நம்மை புடமிட விரும்புகிறார். அல்லேலூயா. தனிமையின் பாதையிலே கர்த்தர் நம்மை புடமிடும்படியாய் விரும்புகிறார். அங்கேதான் அந்த தனிமையின் பாதையில யோசேப்பு புடமிடப்பட்டான். அங்கே அவன் நீதிமான் என்று நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. அங்கே அவன் ஒரு பரிசுத்தவான் என்று காட்டி கொடுக்க வேண்டியதா இருந்தது. அங்கே சிறைச்சாலையிலே கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் அங்க காட்டி கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்படிப்பட்ட பலவிதமான பாதைகள் நெருக்கத்துல கர்த்தர் ஒரு நீதிமானை புடமிடுகிறார். நீதிமானை சோதித்து அறிகிற கர்த்தர் நீதிமானை புடமிடுகிற வேலையிலே எதற்காக ஒரு நீதிமானை புடமிடுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் காட்டி கொடுத்தார். எல்லா கதிர்களும் கட்டுகளும் அவனை வணங்கினது. நட்சத்திரங்களும் வானத்தில் இருக்கிற சந்திரன் சூரியன் அவனை வணங்கினது. எல்லாம் அவனை வணங்கினது. அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் நம்மை குறித்த நோக்கம், நம்மை குறித்த தரிசனமும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும் நிறைவேற வேண்டுமே. ஆனால் நாம் தனிமையின் பாதையிலே கடந்து போக வேண்டும். பிதாவுடைய சித்தம் கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இயேசு தனிமையாய் சிலுவையிலே அனாதையாய் தொங்கினார். அந்த தனிமை என்பது சாதாரண விஷயம் அல்ல அருமையானவர்களே. அந்த தனிமை மிகவும் கொடூரமானது. அதைத்தான் சாரோன் நவரோஜி அம்மா பாடுறாங்க. அவர் தலையையும் சாய்க்கவே ஸ்தலமும் இல்லை, அவர் தாகத்தை தீர்க்கவோ பானம் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அல்லேலூயா. அருமை இரட்சகர் அங்கே தொங்கினார் தனியே. ஆறுதல் சொல்ல அவருக்கு அங்கே ஒருவருமே இல்லை. ஒவ்வொரு நீதிமான்களும் இன்றைக்கும் இந்த உலகத்துல யாரோ ஒரு நீதிமான் இப்படிப்பட்ட தனிமையின் பாதையில கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நீதிமானை கர்த்தர் தனிமைப்படுத்த விரும்புகிறார். ஆறுதல் சொல்ல அங்கே ஒருவர் இல்லை. ஒரு உண்மையாய் வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை தான் இந்த யோசேப்பு. நீ கவலைப்படாதே, உண்மையிலே குற்றம் இல்ல. போர்த்திபானே மனைவி உன்னை குற்றப்படுத்தினது உண்மை, நீ ஒரு உத்தமன் என்று சொல்லி யோசேப்புக்கு ஆறுதல் சொல்ல அங்க ஒருவருமே இல்லை. இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல அங்கே ஒருவருமே இல்லை. நீங்கள் யாராவது ஆறுதலற்ற ஒரு நிலவரத்துல போய் கொண்டிருக்கிறீர்களா? நான் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தேனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இருக்கலாம். கர்த்தருக்கு நான் உண்மையாய் இருந்தேனே, நான் இன்றைக்கு ஒரு ஆறுதலற்ற நிலவரத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் பயந்து சோர்ந்து துக்கப்பட்டு கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் தனிமையிலே நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி யோசேப்பு அங்கு புடமிடப்பட்டான். இயேசு அங்கு புடமிடப்பட்டார். எதற்காக?
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. சாமுவேலுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அதை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தை ஒன்றையும் அவர் தரையிலே விழுந்து விட பண்ணவில்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும், அருமையானவர்களே, தாயின் கருவில் இருக்கும்போது யோசேப்பை முன்குறித்த ஆண்டவர் ஏற்ற வேளையிலே தன்னுடைய மனதை யோசேப்புக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அவர் யோசேப்புக்கு எதை சொன்னாரோ அது ஒன்றும் வீணாய் விழுந்து போகவில்லை. உங்க ஒவ்வொரு வார்த்தையை, ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது உலக தோற்றத்துக்கு என்பதாகவே அந்த நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே கர்த்தரை குறித்திருக்கிறார். அவர் குறித்ததை நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை யோபு பின் நாட்கள்ல கற்றுக்கொண்டார். தனிமையின் பாதையிலே போன யோபு என்ன சொன்னார் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள போனது போல தெரியலாம். நான் பார்த்த சொப்பனை என்னாச்சு? தேவையில்லாத குற்றஞ்சாட்டு. அங்க நான் பார்த்த சொப்பனை என்னாச்சு? ஒரு தப்பும் நான் செய்யவில்லையே, நான் பார்த்த சொப்பனம் எல்லாம் வீணா போச்சா? இல்லவே இல்லை. நாம் தனிமையின் பாதையில போகும்போது கர்த்தர் நம்மை குறித்த நோக்கம் ஒன்றுமில்லாமல் போனது என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாகவே கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளையை தனிமைப்படுத்துகிறார். நம்மை புடமிட்டு தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் புடமிடுகிறார். புடமிட்டு அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க சிலர் புடமிடப்படுகிற அந்த பகுதியில போய் கொண்டிருக்கிறீர்களா? யோபு போல சில கஷ்டங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப நாம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் என்னை புடமிடுகிறார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன்னாய் துலங்குவேன். கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறாமல் இந்த சரீரத்தை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு மரணம் வராது. அல்லேலூயா. நான் மரிக்க மாட்டேன். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். அது நிறைவேற வரைக்கும் நான் உயிரோடு கூட இருப்பேன். நீங்கள் விசுவாசிங்கள். இந்த தனிமையின் பாதையில மரண பயம் வந்திருக்கிறதா? ஐயோ நான் மரித்து விடுவனோ, கர்த்தர் கைவிட்டாரோ, அவர்களுக்கெல்லாம் வந்தது போல எனக்கு வந்துருமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார். ஆனால் அதை நிறைவேற்றாமல் இந்த சரீரத்தை விட்டு கர்த்தர் நம்மை ஒருபோது எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் தனிமையான சில சூழல்கள்ல கொண்டு போகிறார். தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழல் உண்டாகிறது. அதை குறித்து தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, அங்கே கோலியாத்து ராஜாவாகிய சவுலும் அவனோடு கூட இருந்த அத்தனை சேவகர்களும் கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி போய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது யுத்த ஆயுதங்களை தரிப்பித்து, போர் ஆயுதங்களை தரிப்பித்து, போர் வஸ்திரங்களை எல்லாம் முடித்தி கொண்டு, கையிலே கேடகமும், மார்பிலே கவசமும், ஒரு கையிலே ஈட்டியும், தோளிலே அம்பும், அம்பரா துணியும், இவைகளெல்லாம் சுமர்ந்து, கால்களுக்கு பாதரட்சியை சுமந்து, தலையிலே தலைச்சீராவை சுமந்து, எல்லாம் இருந்தும் கூட அந்த ராட்சதனுக்கு முன்பாக நிற்க தைரியம் இல்லாமல் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது, அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்த களத்துக்கு தாவீது கடந்து வருகிறார். அப்படி யுத்த களத்திலே தாவீது கடந்து வரும்போது, யுத்த களத்துல தாவீதை அவன் கூட பிறந்த சகோதரன் புரிந்து கொள்ளவே இல்லை. தாவீது கேட்கிறான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? சகோதரன் புரிந்து கொள்ளல. ராஜாவாகிய சவுல் புரிந்து கொள்ளல. அவனுக்கு யுத்த ஆயுதங்கள் எல்லாம் தரிப்பித்தான். உடனே தாவீது சொன்னான், இதிலே எனக்கு அபியாசம் இல்லை என்று சொல்லி அதெல்லாம் கலட்டி வைத்து விட்டு தன்னுடைய அடைப்பையும் அதிலே கூழாங்கலையும் எடுத்துக்கொண்டு அவன் கிளம்புகிறான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு
தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பின் கையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். அங்க ஒரு தனி மனுஷனாக தாவீது அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போகிறார். சில நேரங்களில் யுத்த களத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டு நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாம நீதான் யுத்தம் செய்யணும். சில யுத்தங்களை நம்மளை யுத்தம் செய்ய வச்சுட்டு கர்த்தர் அமைதியா இருக்கிறார். நம்ம எவ்வளவு ஜெபிச்சு பார்க்கிறோம், மேற்கொள்ள முடியல. நீதான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ளணும், நீதான் அந்த யுத்தத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அந்த யுத்தத்தை நம்ம தான் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நாம் தோத்து போனோமோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துவார். அதே இடத்துல நின்று நீ யுத்தம் செஞ்சு நீ ஜெயிச்சு காட்டணும். அது போல சில சூழல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தனிமையா யுத்தம் செய்யக்கூடிய சில யுத்தங்களை நமக்கு அனுமதிக்கிறார். தாவீது தனிமையான ஒரு மனுஷனா அந்த ராட்சதனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்படி தனிமையாய் அந்த ராட்சதனை சந்திக்கும் போது அங்க தாவீது என்ன சொல்றான்னா, பாருங்க, இன்றைய தினம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நாள் எந்த நாள்? தாவீதை தனிமையாய் கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு நாள். தனிமையின் பாதையில தனித்திருந்து போராடுகிற ஒரு சூழல். எந்த உதவியும் இல்லாமல் தனியாய் உயிரை பணை வைத்துக் கொண்டு போராடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தனிமையின் சூழல்ல தாவீது என்ன சொல்லுகிறான்? எப்போ ஒப்பு கொடுப்பார்? நான் தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த நாளிலே கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்ப? இன்றைய தினம். நாம் தனிமைப்படுத்தப்படுகிற வேலையில தனியாய் சில யுத்தங்களை உதவியற்று ஒத்தாசை இல்லாமல் நாம் தனித்து யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல கர்த்தர் நம்ம அனுமதிக்கிறார் என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல சில யுத்தங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில சில யுத்தங்கள் இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்துல யுத்தங்கள் இருக்கலாம், நம்முடைய படிப்புல சில யுத்தங்கள் இருக்கலாம். எந்த விதமான யுத்தங்களாக இருந்தாலும் சரி, அந்த யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தரும்படியாக தாவீது சொல்லுகிறான், அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். யுத்தத்தை நமக்கு படிப்பிக்கும்படியாக கர்த்தர் சில நேரங்கள்ல நம்மை தனிமையின் பாதையில நடத்துறார். தனியா நின்று யுத்தம் செய்யும்படியாக அனுமதிக்கிறார். அப்படி நாம் தனி மனிதனாக நின்று யுத்தம் செய்கிற வேலையில முதலாவது சத்ருவினை நம்முடைய கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தனிமையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. என்றைக்காவது நீங்கள் தனித்து யுத்தம் செய்கிறீர்களா என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், சத்ருடைய தலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, இன்றைய தினம் இஸ்ரவேலிலே ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை தனிமையாய் நடத்துகிறார் என்றால் அவர்கள் மூலமாக கர்த்தர் என்கிற ஒரு மெய்யான தேவன் உண்டு என்பதை உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வதே கர்த்தர் அந்த பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. தனிமையின் பாதையிலே தனிமையான யுத்தத்திலே நாம் போராடுறது போல தெரியுமா? நாம் யாரும் இல்லாமல் தனியாய் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். அந்த தனிமையில விசுவாசத்துல உறுதியாய் நில்லுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உங்களுக்கு எதுல பழக்கமா இருக்குமோ அதை உறுதியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். பழகாத விஷயத்தை கொண்டு நாம் யுத்தம் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்ம எதை பழக்கி வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் தைரியமாக நிற்க வேண்டும். அந்த பழக்கமில்லாத ஒரு விஷயம், யுத்த ஆயுதங்கள், வாள், போர் வஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு போட்டு பார்த்தா ஒன்னும் அவனுக்கு பழக்கம் இல்லை, எல்லாத்தையும் கலட்டி வைத்தான். கர்த்தர் அவனுக்கு யுத்தத்தை படிப்பித்திருந்தார். எப்படி? அந்த ஒரு கவனிலும் கூழாங்கல்லும் இதுலதான் கர்த்தர் அவனுக்கு யுத்தத்தை படிப்பித்திருந்தார். அடைப்பையிலே 5 கல்லை எடுத்து போட்டுக்கொண்டு கையிலே ஒரு கவனை எடுத்துக்கொண்டு வருகிறான். கர்த்தர் அவன் அப்படிதான் படிப்பித்தார். உங்களையும் கர்த்தர் படிப்பித்திருப்பார். எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். நமக்கு எதிலே பழக்கமோ அதிலே நிற்போம். இவங்களை பார்த்து காப்பிடிக்க கூட. யுத்தக்காரர் வரும்போது இதுவரை நம்மை நடத்தி நம்மை பழக்க வைத்த கர்த்தர் இப்போது நம்மை நடத்துவார். தாவீதான் சொன்னான், அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தரின் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. யுத்த களத்தில் எல்லாரும் பயந்திருக்கும் போது ஒரு பெரிய கோலியாத்தை தனிமையின் பாதையில சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிரச்சனையிலிருந்தும் இந்த பிரச்சனையிலிருந்தும் என்னை விடுவித்தவர் இந்த பிரச்சனையிலிருந்தே கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார்.
அப்படி விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவன் ஜெயிக்கிறான். தனிமையின் பாதையிலே தனித்து யுத்தம் செய்யப்படுகிற ஒரு வேலை வரும்போது நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நாம் ஜெயிக்கிற போது உங்களுக்குன்னு ஒரு வேலை வரும். அது வரைக்கும் நீங்க இருக்கிறது தெரியாது. இந்த யுத்தம் ஒரு மறைவான யுத்தமாக இருக்கும். அது யாருக்கும் வெளியே தெரியாம இருக்கும். நாம் ஜெயிக்க கூடிய ஒரு நாள் வரும். கர்த்தர் பெலிஸ்துடைய கையை தலையிலே தாவீது கையில கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நாம் ஜெயிக்கிற வேலையில தான் கர்த்தர் நம்மை வெளியில கொண்டு வருவார். இந்த வாலிபன் யார் என்று முழு உலகத்தார் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் உண்டு. இந்த யுத்தத்துல நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். அந்த நாளிலே இஸ்ரவேலிலே ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். நமக்கு கிடைக்கிற ஜெயம் அநேகரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். நம்மை கர்த்தர் உயர்த்தி வைக்கும் போது அநேகர் அந்த வெளிச்சத்துக்குள்ள கடந்து வருவார்கள். அல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக, அநேகரை கர்த்தரின் பக்கமாக திருப்பும்படியாகவும் கூட கர்த்தர் நம்மை சில வேளைகளை தனிமையிலே நடத்துகிறார். சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நான் நேரம் இல்லாத முடிக்கிறேன். இன்னைக்கு 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையின் பாதையிலே தவிக்க விடக்கூடிய ஒரு தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் ஒரு மனிதனை தனியே விடுகிறார் என்றால் முதலாவது அவன் தன்னோடு கூட அவன் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விடுகிறார். இரண்டாவதாக ஒரு தேவனுடைய ஒரு நீதிமானை தனித்து விட்டு அவனை புடமிடுகிறார். அந்த தனிமை அவனை புடமிடுகிற வேலையிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தேவனை சார்ந்து கொள்ளுகிற வேலையில கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அதே போல் மூன்றாவதாக ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளை யுத்த களத்துல கர்த்தர் தனியே நிறுத்துகிறார் என்றால் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து அதன் மூலமாக இஸ்ரவேலிலே ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அநேகருக்கு விளங்க பண்ணும்படியாகவே கர்த்தர் அப்படி நடத்துகிறார். நமக்கும் கூட சில தனிமையின் பாதை வரும்போது இந்த நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் நடத்துகிறார். எனவே நம்முடைய தனிமையின் பாதை நாம் கலங்கி தவிக்க கூடாது. யாரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நானும் அந்த பாதையிலே போனேன். நானும் தனியே சிலுவையிலே தொங்கினேன். ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமல் நீ போய்கொண்டிருக்கிறாயா? உனக்கு முன்பாக நானும் சிலுவையிலே ஆறுதலற்றவனாய் தொங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீ தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய தனிமையின் பாதையில நாம் தைரியத்தோடு இந்த பாதையில முன்னேறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தரை கையிலே ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.